மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இதில் நம்ம ப்ரெஸ் மீட் நடத்துகிறதே நம்ம செங்கமலம் நாயக்கர் ட்ரஸ்ட் ஒரு 45 வருடங்கள் மட்டும் வாழ்ந்த மகான் வள்ளல் பிடிலி அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அத்தனையும் விட்டுட்டு போயிருக்காரு. அதை வச்சு தான் அந்த ட்ரஸ்ட் நடந்தது. இந்த டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு எந்த வகையில் தொழில் கல்வி மற்றும் கல்வியை கொடுக்க முடியும்னு அப்போவே எழுதி வச்சுருக்காரு அவர் பில்லில். அதுபடி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரோம். இப்போது நாங்கள் பொறுப்பேற்று ஒரு 4.5 வருஷம் ஆகும் போது இது முன்னே பச்சையப்பா ட்ரஸ்ட்டில் தெரிஞ்சு இப்போ 97 தனியாக பிரித்து இது தனியாக வந்திருக்கு. வந்த பின்னாடி என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சித்தா கிளினிக்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். 100 குழந்தைங்களுக்கு, அதாவது ஸ்கூல் பிள்ளைகள் ரூரல்லேருந்து கொண்டு 100 பிள்ளைகளுக்கு இலவசமாக தங்கறதுக்கு வசதியெல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறோம் ஸ்கூல். அங்கே அதேமாதிரி ஐஏஎஸ் அகாடமியும் வருஷத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்து ஒரு 80 to 300 அப்ளிகேஷன்ஸ் வருது. அதில் ஒரு 90 பேர் செலக்ட் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நல்ல வல்லுநர்களை வச்சு. அதில் முழுசாக இலவசம் தான். அவங்களுக்கு மாணவர்களுக்கு தங்கறதுக்கு விடுதி கொடுத்துருக்கோம். நல்லா வசதியாக கவர்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வசதியோடு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு நம்ம கொடுக்க முடியலைங்கிறதுனால ஒரு 2000 rupees தங்கறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறோம். இது இல்லாமல் இந்த ஆர்ட்ஸ் என்ஜினியரிங் காலேஜ் இப்போ நாங்கள் எடுத்த சமயத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது மூடுற சூழ்நிலையில் இருந்துச்சு. ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்டையர் காலேஜ்லேயே இருந்தாங்க அப்போ ஸ்ட்ரென்த்து. இப்போ ஏற்றாலும் 1400 மாணவர்கள் படிக்கிறாங்க. நாங்கள் எடுத்த மொதல் வருஷத்துலேருந்து எல்லாமே ஃபில் ஆச்சு. இந்த வருஷம் இப்போ சீட்டுங்க கொடுக்க முடியல. அந்தளவுக்கு இந்த வருஷமெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கோம். ஏற்றாலும் ஒரு 350 ரேங்கிங்கில் இருந்தது இப்போ 120வது ரேங்கில் நம்ம இருக்கிறோம். இந்த காலேஜ் சுற்றுப்புறத்தில் சரியாக தெரியறதில்லை. இங்கே ஏற்றாலும் 9 பஸ்ஸஸ் நாங்கள் விட்டுருக்கோம். இந்த வருஷம் இன்னும் 2 பஸ் வாங்க போகிறோம். நாங்கள் வந்த பின்னாடியே 4 பஸ் வாங்கியிருக்கோம். இப்போ இன்னும் 2 பஸ் வாங்கி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பயனடைகிறோங்கிறதுக்காக, பிள்ளைகள் பயனடைகிறோங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயுமே பாலிடெக்னிக் நிறைய இடத்துல மூடுற மாதிரி இருக்குது. பட் இப்போ எங்களோட இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு 80% ஃபுல்லாக இருக்குது. 80% இந்த வருஷத்தில். போன வருஷம் 85 ஃபுல்லாச்சு. 85% இந்த வருஷம் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் 80% ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஈவினிங் காலேஜஸ்ன்னு திடீர்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் எல்லா காலேஜஸுமே கொஞ்சம் அடி வாங்கிட்டு எங்கள் காலேஜில் 90% ஃபுல்லாக இருக்குது. வெப்பேரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதில் பிகாம், ஜென்ரல், கார்பரேட் அண்ட் செக்ரட்டரிஷிப்பு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இருக்குது. இங்கே நாங்கள் வந்த பின்னாடி ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி புது குரூப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்ஜினியரிங் காலேஜில். இதில் பாலிடெக்னிக் இந்த வருஷம் NBA போகிறோம் கொண்டு வரதுக்கு. ஏன்னா அது இந்தியாவிலேயே பாலிடெக்னிக் நம்ம பாலிடெக்னிக். அதில் இப்போ தான் NBA-வுக்கு போகிறோம். நம்ம கொண்டு வராமல் விட்டாங்க. NBA அக்ரெடிஷனுக்கு இந்த வருஷம் போகிறோம். என்ஜினியரிங் காலேஜ் இந்த வருஷம் அப்ளை பண்ணிடுவோம். NBA-வுக்கு ஒரு 4 பிரான்ச்சஸ்க்கு அக்ரெடிஷன் போகிறோம். இது மாதிரி வளர்ச்சி பணிகளில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் சொத்துக்கள் ட்ரஸ்ட்டில் ஏறத்தாலும் 1000 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து இருக்குது. ஆனால் வருமானம்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்டல் பில்டிங் தான். ரெண்டல் பில்டிங் வழியாக வந்தோம்னாக்கா வருஷத்துக்கு முன்னே ஒரு 4 கோடி அளவில் இருந்துச்சு. நாங்கள் வந்த பின்னாடி ஒரு 2 பில்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏற்கனவே இருந்த வாடகையெல்லாம் சரி பண்ணி வாடகைக்கு போகாத இருந்ததெல்லாம் வாடகைக்கு விட்டு ஏற்றாலும் இப்போ 8 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் வருமானம் வருது. அந்த வருமானத்தை வச்சு தான் மற்ற செய்கிறோம். ஏன்னா இப்போ என்ஜினியரிங் காலேஜை எடுத்துக்கிட்டோம்னாக்கா நாங்கள் பொறுப்பெடுக்கும் போது 2.5 கோடி ரூபாய் லாஸில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு செல்ஃப் சஸ்டைண்டாக கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷத்தில். இந்த 4 வருஷத்து அளவில் ஒரு நல்ல வளர்ச்சி. அதேமாதிரி இங்கே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜில் ஆகட்டும், மற்ற காலேஜ்லேயே ஆகட்டும், எல்லாமே ஏஐசிடி மற்றது யூஜிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த குவாலிஃபைடு ஸ்டாஃப் தான் வச்சுருக்கோம். ஃபேக்கல்ட்டிஸ்
இதில் வந்து இடத்துல இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நாங்கள் பொறுப்பெடுக்கும்போது ஒரு 3-4 பிஹெச்டிஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் ஒரு 25 பிஹெச்டிஸ் மேலே இருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில். அதனால் தரமான கல்வியை கொடுக்குறோம். எந்த ஒரு மெஷினரிஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபங்க்ஷனபுளாக இருக்கும். இங்கே எல்லாமே லேப் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப தேவையான அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்குறோம். இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஹாஸ்டல் ஃப்ரீ தான். இபி சார்ஜஸ் மட்டும் அவங்க பே பண்ணணும். மற்றபடிக்கு ஃபுட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 90 rupees தான் ஃபுட்டுக்கு பண்ணுறாங்க. முன்னே வந்து கான்ட்ராக்டில் விட்டு பார்த்தா சரியாக வரல. அப்புறம் நாமளே நடத்தலாம்னு சொல்லி நடத்துகிறோம். 90 ரூபாய் ஒரு நாளைக்கு. காலையில் ஸ்நாக்ஸு, டீ, காலையில் டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் டீ அண்ட் நைட் டின்னர் எல்லாம் சேர்த்து வாரத்தில் 2 நாள் நான்வெஜ்ஜும் தராங்க. அப்படி இருந்துமே 90 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் போகுது. அதனால் இப்போ நாங்கள் வந்த பின்னாடி ஒரு ஹாஸ்டலில் கூட இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு தளம் அதிகரிச்சிடும். அதாவது அடிஷனலாக ஒரு தளம் ஒரு ஃப்ளோர் ஏற்றிருக்கோம் பாய்ஸ் ஹாஸ்டலில். அதே மாதிரி சுற்றுச்சுவர் ரெடி பண்ணியிருக்கோம். முன்ன பார்க்கும்போது வள்ளலுடைய அதாவது எங்களுடைய ஃபவுண்டருடைய ஸ்டாச்சு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து மோப்பெல்லாம் சரி பண்ணி நல்லா வெளியிலிருந்து பார்த்தாவே அவருடைய ஸ்டாச்சு தெரிகிற மாதிரி, பில்டிங்குடைய அப்பியரன்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி, காம்பவுண்ட் வால் எல்லாத்துக்கும் சேஃப் கார்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த என்ன நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்ஸ்டியூஷனில் சென்டரில் ஒரு ரோடு போகுது, ரோடு. அந்த அது வந்து நாங்கள் தெற்கு பக்கமாக அதை ஓரமாக கொண்டு போக சொல்லி நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது கவர்மெண்ட்டில் ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணணும். அது பண்ணாங்கனாக்கா ஏன்னா எந்த இன்ஸ்டியூஷன்லையுமே நடுவில் ரோடு போச்சுனாக்கா சரியாக வராது. நாம் அதுக்கு உண்டான இடத்த கொடுத்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு அதை பண்ணலான்னு சொல்கிறோம். இன்னும் அதுக்கு உண்டான டைம் வரல. அது சீக்கிரமாக ஆகிடும்னு நினைக்கிறோம். அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ராயப்பேட்டாவில் ஒரு 12 கிரவுண்டு மற்றவங்க ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து முன்னாடி அதெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் எடுத்து இப்போ எங்கள் பொசஷனில் கொண்டு வந்திருக்கிறோம். மற்றது ரெண்டல் இன்கம்லாம் அதிகப்படுத்தியிருக்கோம். பில்டிங்ஸ் 2 பில்டிங்ஸ் ரெண்டல் பில்டிங்காக கட்டியிருக்கோம். மற்றபடிக்கு நிறைய வேலைகளை வளர்ச்சி பணிகளை செஞ்சுருக்கோம். அப்படி பார்த்தோம்னாக்கா ஆர்ட்ஸ் காலேஜ் நாங்கள் வந்து முன்னாடி தான் முடித்து ஆரம்பித்தோம். இதில் பாலிடெக்னிக் கல்லூரிலையும் இப்போ என்பிஏவுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. மவுண்ட் ரோடில் ஈவன் அந்த 7 அடுக்கு மாடி எங்கள் பில்டிங் இருக்குது. அது வந்து இவ்வளோ நாள் அதை மராமத்தே பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ மராமத்து ஒர்க்கு நடந்துகிட்டு இந்த வளர்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வந்து மீடியாவான நீங்கள் கொஞ்சம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் அவங்க டவுன் ட்ராடன் வந்து அதில் பயனடைகிறதுக்கு உங்களால் கொஞ்சம் உதவி செய்யணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ மேரேஜ் ஹால் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அங்கே நடுநிலைப்பள்ளி வந்து உவேரியில் ரொம்ப டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருந்துச்சு. அதை ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அலோபதி கிளினிக்கு, சித்தா கிளினிக் 2மே இங்கே நடக்குது. வாரத்தில் 2 நாள் தான் இங்கே வர்றாங்க. அங்கே வந்து ரெகுலராக 2 டாக்டர்ஸ் எம்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. அலோபதிக்கு இங்கே ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒருத்தர் வர்றாரு ரெகுலராக. அங்கே சித்தா கிளினிக்கில் எம்டி முடித்தவங்க ஒரு மேல் டாக்டர் ஒரு ஃபீமேல் டாக்டர் இருக்காங்க. அது இல்லாமல் மசாஜர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஐஏஎஸ் அகாடமி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வரைக்கும் ஒரு 40 பசங்களுக்கு மேலே அதனால் பயனடைஞ்சிருக்காங்க பண வகையில். அதனால் குரூப் 2 ஏவில் ஒரு 7-8 பேர் செலக்ட். இப்போ 2 வருஷமாக தான் அதை தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது மாதிரி சித்தா கிளினிக், ஐஏஎஸ் அகாடமி, அதாவது 4 பாய்ஸ் ஹாஸ்டல், இது மாதிரி நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வர்ற வருமானத்தில் வந்து அதனால் சர்ப்ளஸ் வந்தாலும் ஏதோ 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபா சர்ப்ளஸ் வரும் வருஷத்தில். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலுமே 85% வந்து டெவலப்மெண்ட்டுக்காகவும் சேரிட்டிக்காகவும் செலவு பண்ணிடணும். பண்ணால் தான் இன்கம் டேக்ஸ் ரிபேட் அது வந்து நமக்கு இந்த ட்ரஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அதை டெவலப்மெண்ட் அதிகம் பண்ணுறோம். ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிறது கூட கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு இருந்தாலும் 28 கோடி இருந்துச்சு, அதில் 23 கோடி இப்போ இருக்கும், 22 சில்லரை இருக்கும். ஒரு 6 கோடி ரூபாய் இதில் எடுத்து செலவு பண்ணியிருக்கோம்.
அதை எடுத்து அது இல்லாமல் சர்ப்ளஸ் வந்தது எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணி வளர்ச்சி பண்ணலாம். ஏன்னா 18 கோடி ரூபாய்க்கு இப்போ நாங்கள் வந்த பீரியட் கணக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு 18 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி பணிகளை செஞ்சுருக்கோம். சரி, இப்போது நம்ம காலேஜில் வந்து மாணவர் கல்வித்தரமும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்துகிறோம். அவருடைய வளர்ச்சிக்காக வேற எங்கேயாவது கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி ஒப்பந்தம் ஏதாவது பண்ணியிருக்கோமா? 60 ஒப்பந்தங்கள் MOUs வந்து 60 கம்பெனிஸ் கூட போட்டிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் வந்து யாருந்தாலும் ஒரு 70 to 80% இங்கே பிளேஸ்மெண்ட் உறுதியாக சொல்லலாம். இங்கேயும் சரி, ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே பிளேஸ்மெண்ட்ஸு 70 to 80% வந்து மேல் படிப்புக்கு போகிறவங்களும் போகிறாங்க. ஏழை மாணவர்களுக்கு நிறைய பண்ணுறாங்க. யாருந்தால் வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் அந்த ஃபீ கன்செஷன் ஸ்காலர்ஷிப்லேயே கொடுக்குறோம் எங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே. வருஷத்துக்கு போன வருஷம் 1.5 crores கொடுத்துருக்கோம். போன வருஷம் சீட் கொடுக்குறோம். கல்லூரியில் இலவசமான என்னங்க சீட் கொடுக்குறீங்களா? இலவச கல்லூரி மாணவர் சேகத்துக்கு ஃப்ரீ சீட் கொடுக்குறீங்களா? ஃப்ரீ சீட் தான் கொடுக்குறோம். அதாவது ஏழை மாணவர்களுக்கு நல்ல மார்க், அந்த குறிப்பிட்ட மார்க் எடுத்தவங்களுக்கு, அதாவது 170க்கு கட் ஆஃப் 170க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஃபீ கன்செஷன் கொடுக்குறோம். அது இப்படி வந்தது இந்த வருஷம் மட்டும் 30 பசங்களுக்கு மேலே சேர்த்துருக்காங்க இந்த வருஷம். அதே மாதிரி 150லேருந்து 169 வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு 50% கன்செஷன் தான். அதில் வந்து யாரும் 100 பிள்ளைகளுக்கு மேலே இந்த வருஷம் மட்டுமே சேர்ந்துருக்காங்க. இது மாதிரி போன வருஷம் எல்லாம் கொடுத்தது கூட 1.5 கோடி ரூபாய் அந்த ஃபீ கன்செஷன் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். 1.5 கோடி வந்து 1.25 கோடி வரை அளவுக்கு இருக்கும். சரி, போன வருஷம் மாணவர்களுக்கு என்ன எப்படி படிக்கணும்? மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் வச்சுருக்கோம். அதில் சொல்கிறோம், மாணவர்களுக்கு வந்து நல்லா இங்கே வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த செல்ஃபோன்லாம் அதிகமாக பார்க்காம ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் செல்ஃபோனை உபயோகப்படுத்திக்கிட்டு நல்லபடியாக வந்து வேலை வரணும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கணும், நாட்டுக்கும் உதவியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய பணிவான அன்பான வேண்டுகோள் மாணவர்களுக்கு. நல்ல அட்மாஸ்பியரோட அமைஞ்சுள்ள காலேஜ் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிட்டிலேருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நிறைய ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ அவங்களுக்கு தேவையான சிசிடிவி கேமரா, விமன் சைடு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு கம்ப்ளீட்டாக சிசிடிவி கவரேஜ் பண்ணிடுறோம். ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு என்னென்ன லைப்ரரியில் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா படித்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆனால் நம்மளுடைய ஐஏஎஸ் அகாடமிலே ட்ரைனிங்கில் சேர்ந்து அங்கேயே படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிற அளவுக்கு கரெக்டாக சிஸ்டம் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணுற ட்ரஸ்டியால் இந்த இன்ஸ்டியூஷன் நடக்குது. சார் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மொத்தம் டாக்டர், இன்ஜினியர்ஸ், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால் இங்கே வர இன்கம் வந்து அவர் வந்து சொத்து வந்து 1000 crores இருக்குதுன்னா இன்கம் வந்து ஒரு 23 crores வேரியஸ் பில்டிங்லேருந்து வருது. அது 21 crores ஆனுவல் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு 2 crores மிச்சமாக வச்சு அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காம இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா கிராஜுவலாக நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கிறோம். சார் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்ன மாதிரி இந்த பக்கத்து பசங்களுக்கு நிறைய கன்செஷன் கொடுத்தனால தான் இன்றைக்கி வந்து 1420 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த காலேஜ் இந்த ஏரியாவில் ரூரல் ஏரியாவில் க்ளோசிங் ஸ்டேஜில் போயிருக்கோம். அதை வந்து இவர் தான் சேர்மன் தான் அதை வந்து நிறுத்தி இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாந்துருக்காரு. இந்த எதுக்கால ஒவ்வொரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஆக்கிரமணத்தில் இருந்துட்டு இருக்குது. அந்த ஆக்கிரமணம்லாம் அகற்றி இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கலெக்டர் வந்து ஸ்டெப் எடுக்கணும், நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அதே கொஞ்சம் வந்து